என்னை புவியில் ஒரு பொருளாக்கி அருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊரி முதல்வனையே பண்ணப்பனித்த ராமானுசன் பரண்பாதம் என் சென்னித்தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையேன். அமுதனார் பல இடங்கள்ல இந்த விஷயம் சொல்ற. ராமானுஜருக்கு கருணை இருந்ததுன்னா அந்த காலத்துல பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் அந்த கருணை கிடைத்தது. ராமானுஜ தயா பாத்திரம் தேசிகன் ஆனார் அப்படின்னா இருக்கட்டும். உண்மையில உண்மையில பார்த்தோமானால் ராமானுஜருடைய கருணைக்கு நாம் பெறுங்கிற விஷயம் மாறும் தேசிகன் வழியாக, ஆச்சாரியர்கள் வழியாக. ஏன்னு கேட்டா அதனாலதான் நமக்கு இத்தனை விஷயம் கிடைச்சிருக்கு. இல்லாட்டா எல்லாருமே திருக்கோட்டை நம்பிகள் மாதிரி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். பகவத் ராமானுஜர் 5 ஆச்சாரியர்கள் கிட்ட போய் கேட்டு கேட்டு அர்த்தங்கள்லாம் கிரகிச்சுட்டார். பெரிய நம்பிகள் கிட்ட அர்த்தங்கள்லாம் கேட்டு கிரகிச்சுக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்துக்காக திருமலை நம்பிகள் கிட்ட போறார். மந்திரார்த்தங்களுக்காக திருக்கோட்டியூர் நம்பிகள் கிட்ட போறார். அப்போ இத்தனை பேர்கிட்ட அர்த்தத்தை கிரகிச்சு அதை நன்னா நமக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக பலவிதமான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி எல்லாரும் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய கருணை மூலமாக காண்பிக்கிறோம். இல்லாட்டா அந்த காலம் மாதிரி பரீட்சை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா, பரீட்சை பண்ணி தான் சிஷ்யன் வரணும்னா நம்ம யாருமே என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல கூட தேர மாட்டோம். அழகா சொல்றார், சீர்கொண்டு பேரறம் செய்து நல்வீடு சிறிது என்னும் பார்கொண்ட வேண்மையர் கூட்டலல்லேன் உன் பதயுகமான் ஏற்கொண்ட வீட்டை எளிதினில் எய்வன் உன்னுடைய கார் கொண்டவன்மை ராமானுசா இது கண்டு கொள்ளே. நல்ல கர்மயோகமா, நல்ல ஞான யோகமா, நல்ல பக்தி யோகமா, இதெல்லாம் ஏதாவது இருக்கா? இல்ல வேண்டாம் சாஸ்திரங்கள்லாம் படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கானா? இல்ல சம்ஸ்கிருதங்கள்லாம் நல்லா தெரியுமா? இல்ல பெருமாள் கிட்ட தீவிரமான பக்திங்கிறது இருக்கா? இல்ல மந்திரார்த்தங்களையெல்லாம் நல்லவண்ணம் மதிக்கக்கூடியதுன்னு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது நம்ம கையில. இதெல்லாம் பார்த்தா பார்க்கொண்ட மேன்மையர் கூட்ட நல்லேன். இல்ல நல்லவா கூட்டத்தில் என்ன சேர்க்கவே முடியாது. நல்லவர்களோ இல்ல நல்ல பாகவதர்களோ நல்ல பக்தியர்களோ அவர்கள் கூட்டத்தில் நான் சேர மாட்டேன். ஆனாலும் உன்னுடைய கார் கொண்டவன்மை ராமானுஜா, உன்னுடைய வள்ளல் தன்மை தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன். அதான் என்னை புவியில் ஒரு பொருளாக்கி, இன்னைக்கு நான் ஒரு பொருளாக ஒரு வஸ்துவாக நான் இருக்கேன்னா அது பகவத் ராமானுஜருடைய அனுகிரகம் தாங்க. திருவரங்கத்தமுதனார் பாடினார். திருவரங்கத்தமுதனார் கூட ராமானுஜருடைய நேர் சிஷ்யர் கிடையாது. ராமானுஜருடைய சிஷ்யர் கூறத்தாழ்வான், அவருடைய சிஷ்யர் தான் அமுதனார். ஆனாலும் ராமானுஜர் ஆழ்வானை கொண்டு அவரை திருத்தர். அவர் ஸ்ரீரங்கத்தில் சில நிர்வாகங்கள்ல இருந்தவர். ராமானுஜர் அவர் திருத்தினப்புறம் பகவத் ராமானுஜர் திருவடியில ஈடுபட்டு அவர் பேசுற வார்த்தை இதெல்லாம். தெரிவற்ற ஞானம் தெரிய பெறாது வெண்தீ வினையால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் பொருவற்ற கேள்வியனாக்கி நின்றான் என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி ராமானுசன் என்னும் சீர்முகிலே. தெரிவுற்ற ஞானம் சரிய பெறாது. ஞானங்கிறது கிடையவே கிடையாது. வெண்தீ வினையால் உருவற்ற ஞானத்து பின்ன என்ன இருக்கு? ஞானங்கிறது கிடையாது. என்ன இருக்குன்னா பாபம் இருக்கு. நிறைய அபச்சாரப்பட்டிருக்கேன். நல்ல பாபத்தினாலே விபரீத ஞானங்கள் தான் இருந்தது. நல்ல ஞானம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, பாபத்தினாலே விபரீத ஞானங்கள்லாம் இருந்தது. அப்படியெல்லாம் இருந்த என்னை இன்னைக்கு ராமானுஜன் என்ன பண்ணான்னா ஒரு பொழுதில் பொதுவற்ற கேள்வியன் ஆக்கி நின்றான் என்ன புண்ணியனோ. என்ன புண்ணியன் அவன் லோகம் கொண்டாடும்படியாக என்னை கூட ஒரு வழி ஆக்கி வச்சிருக்கானே. எனக்கு கூட சாஸ்திரார்த்தங்கள்லாம் ஏதோ ஓரளவு புரியும் போல இருக்கேன், புரியும்படி பண்ணியிருக்கானே அப்படின்னா ஒரு யோக்கியதையும் இல்லாத எனக்கு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அது பகவத் ராமானுஜரால் தான் முடியும். அவருடைய கருணையினால்தான் இன்னைக்கும் நாமெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஏதாவது வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.